எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல கதவு தட்டி ஓயாம துளசி துளசின்னு கூப்பிட்டு இருக்க? தூங்க விடாம தொல்லை பண்ற நீ. மலமாடு மலமாடு. உன்னையதான் கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? இப்ப எதுக்கு நீ கதவை தட்டின? துளசி கண்ணு, அது ஒண்ணும் இல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கியா இல்ல மறுபடியும் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு ஒரு சின்ன சின்ன சந்தேகம், அவ்வளவுதான். அதான் கதவை தட்டி நீ உள்ள இருக்கியான்னு பாக்கலான்னு வந்தேன். உன்ன மலமாடுன்னு சொல்றதுல தப்பே இல்ல. வீட்டு வாசல்ல உங்க அப்பா ஐயனார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பின் வாசல்ல நீ உட்கார்ந்துட்டு இருக்க, உன் கூட தடி மாடுங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி தப்பிச்சு போக முடியும்? மலமாடு மலமாடு. இல்ல துளசி, அது அண்ணா, துளசி உன்னை இப்படி கழி ஊத்திட்டு போகுது, நீ என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? ஏய், அப்படி போட்டனா என்ன துளசி பேரை சொல்ற? அண்ணிடா, அண்ணி, மரியாதையா சொல்லணும். சரி சரி, அண்ணி தான். என்னண்ணா அண்ணி இப்படி உங்களை திட்டிட்டு போறாங்க? திட்டினா திட்டிட்டு போடுறேன்டா. அவ ஒன்றும் என்னை ஏமாத்திட்டு ஓடலையே, வீட்டுக்குள்ள தானே இருக்கா. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா. அது மட்டும் இல்ல, எத்தனை நாளைக்கு நான் திட்டுவா? கழுத்துல தாலி ஏற வரைக்கும் தானே திட்டுவா. திட்டட்டும், நல்லா திட்டட்டும். அதுக்கப்புறம் நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, இந்த மலமாடும் அவன் அப்பனும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்காம உட்கார்ந்துகிட்டு பூதம் மாதிரி காவ காத்துட்டு இருக்காங்களே. இதுல இவங்களுக்கு தெரியாம ஈஸ்வரி அக்கா எப்படி வருவாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, இங்கே என்ன பாட்டுங்க? சரிங்க மேடம். என்னையா தூக்கம் வந்துருச்சா உனக்கு? இல்ல தலைவரே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. துளசி சொன்ன மாதிரி வீட்டு வாசல்ல நாகராஜன் காவல் காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம்? அக்கா தான் கூப்பிடுறாங்க. அக்கா எங்க இருக்கீங்க? துளசி, நான் வந்துட்டேன். வந்துட்டேனா? எங்க எங்க இருக்கீங்க? உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் நான். அம்மா, ஏக்கா வீட்டு வாசல்ல அந்த மலைமாட்டோட அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா, அவங்க எல்லாம் தூங்காம முழிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு பின்னாடி மருத முத்துவும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கானே, இப்ப எப்படிக்கா தப்பிக்கிறது? துளசி, மருதமுத்து தனியாவா இருக்கான்? ஐயோ, இல்லக்கா இல்லக்கா, 2 தடை பசங்களை கூட வச்சிருக்கான் அவன். சரி, இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். சொல்லுங்க சொல்லுங்க.
என்ன நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன்ல. அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, ஒண்ணுமே ஆகாது. நான் சொன்ன மாதிரி மட்டும் செய். சரி. அம்மா, ஈஸ்வரி அக்கா வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். நிச்சயதார்த்தத்தை அக்கா நிறுத்திடுவாங்க. நான் போயிட்டு வரேன். என்னையால உன்கிட்ட சொல்ல முடியல. வரேம்மா. தலைவரே, எனக்கு தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சின்ன தூங்கிக்கிறட்டும். என்ன சொல்றீங்க தலைவரே? யோ, இப்பதான் தூக்கமே வரலன்னு சொன்னேன். இப்ப அதுக்குள்ள என்னன்னா கொட்டாயை விட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. யாருமே தூங்க கூடாது. தூங்காம இருக்கிறதுக்கு சூடா டீ ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம எப்படி தலைவரே கண்ணு முழிக்கிறது? ஆ? தலைவரே, நீங்க ரொம்ப ரொம்ப பாவம். விடிகிற வரைக்கும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கணும்ல, அதான் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா தலைவர், நம்ம துளசிய பத்திரமாத்த தங்கம் அது. அவ ஓடி போயிடக்கூடாதுன்னு நம்ம காவ காத்துட்டு இருக்கோம். ஆனா அவ நமக்கு சூடா டீய போட்டு கொண்டு வந்து கொடுத்து இத குடிச்சுப்புட்டு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிட்டு இருங்கன்னு சொல்றா. இந்த மனசுதான் கடவுள் தலைவரே. துளசி, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. நீ நல்லா இருக்கணும். சரி. டீய குடுமா. இந்தாங்க. சோனமுத்தானே எடுத்துக்கோ. குடுமா. இந்தாங்கய்யா. இந்தாங்க. தலைவர் குடுமா. தலைவரே, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஏன் பிள்ளை, டீல மயக்க மருந்து எதுவும் கலக்கலையே? என்ன தலைவரே, என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க டீய குடிக்க வேண்டாம். உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு வேலை மெனக்கிட்டு டீய போட்டு கொண்டு வந்து கொடுத்தா என்னைய நீங்க சந்தேகப்படுறீங்களா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, செருப்பால அடிக்கணும்.